ஆகுது, ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்காவுக்கு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. எல்லாம் கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பார். நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப என் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா, அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்து என் பிள்ளைக்கு தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நிலைமையில இல்ல. எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்த தாய் என்ன பண்ணி இருக்கணும்? சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? உங்க தாவிக்க தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பெண்ணிய ஆளுமை தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் திரு ஆரோக்கியமேரி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக டிவிக்கே ஆட்சி அமைத்து ஒரு 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய அளவில் வெடிச்சுக்கிறது. 10 வயது சிறுமி, யாருக்குமே நெஞ்சு பொறுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா நேர்காணலில் பெண்கள் பாலியல் வன்முறை குறித்து நிறையா பேசியிருக்கோம். ஆனாலும் கூட இது ஆட்சி மாற்றம் வந்தாலும் கூட ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10 வயது சிறுமி கொல்லப்பட்டது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் டிவிக்கு ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து அவங்க அம்மா தான் மெயின் காரணம், அவங்க நீ முதல்வர் வந்து என்ன செய்வார் வரல, அதனால் அவங்களுக்குரிய நிவாரணங்களும் கொடுக்காதீன்ற மாதிரி பேச்சுக்கும் வருது. இது ரொம்ப வினோதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க உடனே என்கவுண்டர் பண்ணுங்க, வழக்கம் போட்டு என்கவுண்டர் பண்ணாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கலைக்க மாட்டோன்னு பெண்கள் வந்து வீதிக்கு நிற்கிறாங்க. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். முதலில் அந்த சிறுமியினுடைய கொலைக்கு வந்து வன்மையான கண்டனங்களை தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல் அதெல்லாம், குழந்தைங்களை வந்து பண்ணுறது அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25-30 ஆண்டுகளாகவே இப்படிப்பட்ட வன்கொடுமை செயல்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இல்லாமலாம் இல்லை, அது வெளியே வரலை, இன்றைக்கு வெளியே வருது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் போராடுவதற்கு தங்களோடு இயக்கங்கள் இருக்காங்க. கொஞ்சமாவது நீதியை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதோட அரசினுடைய சில திட்டங்கள் இருக்குது. நிவாரணம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் உதவி தொகைகள் கிடைக்கும், நிவாரண தொகை கிடைக்கும். அந்த குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்கள் வந்து தண்டனையும் கிடைக்குது. அப்படிங்கிற தூக்கு தண்டனை வர கிடைக்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால பல விஷயங்கள் வந்து வெளியே வருது. அப்போ வெளியே வரும்பொழுது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தையே, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுங்கிற மாதிரி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு உளவியலாக உள்ள விஷயம். இது வந்து பெண்ணை பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு பெண் குழந்தையை வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ பெண்களை இந்த சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்களோ அதில் இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட அரசையோ நாளையிலிருந்து பாலியல் வன்கொடுமை நடக்காது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சிஎம் சொன்னாருன்னா கூட அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று நடந்திருக்குமா இருக்கும். ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி சமூகம் இருக்குது. அப்போ கூட்டு பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி தான் ஆட்சி மாறி இருக்கும், சிஎம் பதவியில் வேணால் வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க, காவல்துறை எல்லாமே ஒன்று தான், அவங்க தான். வேறு யாரையும் மாற்றி புதுசாக கொண்டு போய் போட்டு புதுசாக வேறு மாதிரி எதுவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக குற்றவாளிகளை எப்படி நடத்தணும், குற்றவாளிகளை நீ எப்படிலாம் அடித்தா குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவான்,
ஒப்புக்கொள்ளணும், அவ்வளோதான். செஞ்சதை சொல்லுவானா செய்யாத சொல்லுவானாங்கிறதுலாம் கிடையாது. ஒப்புக்கொள்ள வேண்டும். இவர்கள் யாரை பிடிச்சிட்டு போகிறாங்களோ அவங்க இந்த குற்றத்தை செஞ்சியா அப்படின்னா ஆமான்னு சொல்லணும். சர்ச்சைகள் இருக்குது. ஆமாம், ஆமான்னு சொல்லணும். அப்படிங்கிறதா காவல்துறை தரப்பில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அவங்கக்கிட்ட போய் உடனே வந்து ஆட்சி மாறிடுச்சு, அப்போ நம்மளாம் சுபிட்சமாக வாழ்ந்துருவோமான்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் தான் தன்னுடைய முதலமைச்சரை வந்து வச்சுட்டு, அதே கட்சியில் இருக்கிறவங்கள முதலமைச்சரை வச்சுட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து அம்மாவுக்கு தான் பொறுப்பு, இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை அவங்கள நிறைய சேனல்களில் பார்த்துருக்கோம். யூடியூப்பில் வந்து இளம் பெண்கள் வந்து பேசிய வார்த்தைகள்லாம் பெண்கள் தங்களுடைய வாயினால் பேச பூசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கூட பேசியிருக்காங்க. அப்போனா பெண் சம்பந்தமான, பெண் விடுதலை சம்பந்தமான, பெண் அடிமைத்தனத்தினுடைய சம்பந்தமான விஷயங்கள் வந்து தெரியாது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலை. தெரியாதனால தான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க. யாராவது அதை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது சொல்கின்ற அளவிற்கு கூட அந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு விஜய் மேலே வந்து அவ்வளவு வெறியும், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற அன்கான்சியஸ் தான் அதில் இருக்குது. அப்போ சம்மந்தப்பட்ட அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கு எப்படி அடிமையாக இருக்கிறாங்கிறது தெரியல அவங்களுக்கு. இதெல்லாம் அடிமை இல்லை. அண்ணனை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ நடந்திருக்க கூடாதுல்ல. ஆமாம், நடந்திருக்க கூடாது. கடந்த காலத்தில் சொன்னது காரணமே பெண்கள் பாதுகாப்புக்காகத்தான் ஆட்சிக்கு எங்கள் அண்ணனே வர்றாரு. 10 வயசு சிறுமிய கடந்த காலத்தில் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னாக்க இதற்காக ஓட்டு மாற்றி போடுறமா இல்லையா அப்படின்னு சொன்னவங்க அவங்க தான். பெரும்பாலும் பேசப்பட்ட விஷயங்கள் அதுதான். பாலியல் வன்கொடுமைகள் வந்து சிங்கப்படை வந்து அதானே. ஆமாம், அதுதான் பண்ணாங்க. இப்போ கடந்த ஆட்சியிலையும் கூட பிங்க்கு பெட்ரோ போகும். ஏன்னா அது பெண்களுக்கான விஷயங்களுக்காக போகும். இப்போ கர்நாடகாவிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓலா இதெல்லாம் புக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு வாட்சிங்லேயே இருக்கிறாங்க. அவங்க டைரக்ட் வாட்சிங்லேயே இருக்காங்க. ஒரு பொம்பளை ஆண் தான் வண்டி ஓட்டுறாரு, இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைங்கள் வந்து போய் இறங்குற இடம் வரை வாட்ச் பண்ணுறாங்க. இறங்கி போன பின்னாடி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போ அவங்க இல்லைன்னு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதை பயன்படுத்தணும் எல்லாரும் வச்சுக்கிறீங்களேன். அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா? முடியாது. அது கொஞ்சம் படித்தவங்களா இருக்கணும், அதுக்கு பயன்படுத்த தெரிஞ்சவங்க இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு அந்த நாலேஜே இல்லாத, அந்த அறிவு சம்பந்தமான விஷயமே இல்லாத மக்களை பெரும்பான்மையாக வச்சுட்டு அதை பயன்படுத்துறதுல அதை கொண்டு வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போ இந்த சமூகம் வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த கட்டமைப்புகள் மாற்றப்படாது. இப்படி தான் பெண் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க இல்லையா. படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, தன்னுடைய சுதந்திரமாக உடை அணிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உடை அணிகிறதுல கூட எவ்வளவோ இன்னும் இருக்குது. தனக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கொலையே நடக்குது. அப்போ இது மாதிரி தான் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த சூழலில் இருக்கிற பெண்கள் தான். இப்போ தாவேக்காவில் போய் கொடியை பிடிச்சிட்டதுனால எல்லா சிந்தனையும் மாறிடுமா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த அரசு இல்லை, இன்னொரு அரசே 6 மாதம் கழித்து வருதுன்னு கூட வச்சுக்கிறேங்க, அதனால் மாறிடுமா? அப்படின்லாம் இல்லை. இந்த சமூகம் கூட்டு முயற்சியில் ஒரு பெண்ணை வந்து இப்படி தான் பார்க்கணும், ஒரு பெண் குழந்தைங்களை இப்படி காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வரும் பொழுது தான் அது புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து தனி மனித ஒழுக்கம் இருக்குது, சமூக கூட்டு பொறுப்பு இருக்குது, இந்த பண்பாட்டு ரீதியாக பண்பாடு சிக்கல் இருக்குது, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதே வேளையில் நிர்வாக ரீதியாக ஒரு அணுகுமுறை இருக்குல்ல. குறிப்பாக ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட துறைகள் போவதுங்கிறது ஒன்று. போலீஸ் முதல்ல போயிடுது, அடுத்த அமைச்சர் போகிறாரு, இதுங்க போகிறாரு. ஒரு சிஎம்ங்கிறவர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல, அது சொல்லணும் இல்லையா, அதை வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கணும்ல. அது இங்கே வந்து ரொம்ப தாமதமாக தான் அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. குறிப்பாக இதை அணுகக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நம்ம என்னென்னா ஒரு மனிதருக்கு ஒரு தீங்கு வந்துட்டால் குறைஞ்சி வச்சா அதை மனிதாபிமானத்தில் அணுகிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த குறைபாடு இருப்பது போல் அந்த வீடியோ இருக்குது. முழுக்க அவங்க சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ வெளியே வந்துருக்கு. இது அதை விட அதிர்ச்சியாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இது வந்து அவங்க அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், காவல்துறையில் ஆனா அவங்க பெண் அதிகாரி வேற. அதான் சொல்கிறேன், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் வந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் பெண் காவலர்களை கொண்ட காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படணும்னு சொன்னதே பெண்களுக்காகத்தான். பெண்களுடைய அவங்க போய் ஃப்ரீயாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ கவுன்சிலிங் வாங்கிக்கிறதுக்கோ வந்து தான் காவல் நிலையங்களே வந்து பெண் அதிகாரிகளை கொண்ட காவல் நிலையங்களாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த காவல் நிலையங்களில் வந்து போய் நாங்கள்லாம் பெண்கள் அமைப்புகளில் இருக்கிறவங்க போகிறோம் இல்லையா, அப்போ தனியாக போய் ஒருத்தவங்க மனு கொடுக்க போனாங்கன்னா அவங்க என்ன வகையாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற ஒரு காவல் அதிகாரி, ஒரு காவலர் வந்து ஆண் காவலர் பேசுகிறத விட ரொம்ப மோசமானதாக இருக்குது அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுதான் புள்ளி விவரமே, நிதர்சனமான உண்மையே வந்து என்னன்னா அப்படி தான் இருக்குது. யாராக இருந்தால் என்ன, அவ்வளோதான் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலரை மட்டும்தான், நானே ஒரே ஒருத்தவங்களை வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஒரு அது ஒன்றுமே அதெல்லாம் வந்து நம்ம ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பேசுறதுக்கு நம்ம வேணா நம்ம மனிதாபிமான அடிப்படையில் அங்கலாய்ச்சிக்கிறலாம். அவங்க வந்து அவ்வளோதான், அவங்க வந்து ஒரு கேஸ், அவங்களுக்கு போராட்டத்தை ஸ்டாப் பண்ணதுல அவங்க முக்கிய கேஸு, அவ்வளோதான். அவங்களுக்கு அது ஒரு கேஸ், அவ்வளோதான். நமக்கு வேணா 10 வயசு சிறுமி அவள் எப்படி செத்துருப்பா, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக வாழப்பாடியில் வந்து திறந்த வீட்டில், அதை வந்து கதவு கூட இல்லை, அவங்க வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த குடும்பம், அது செங்கக்கால வயலில் வேலை பார்க்குறவங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்க அதே சமூகத்தை சார்ந்தவங்க தான். வாயை வந்து நல்லா துணியை வச்சு அமைக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியே. தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து காணோம். காலையில் தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க, பிள்ளைய காணோம். இப்போ பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் பொழுது தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. 3 நாளைக்கு பின்னாடி வந்து போனாமா பக்கத்தில் வைக்கப்படப்புக்கு பக்கத்தில் கிடைக்குது. அது கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது செய்யும் பொழுதுலாம் யார் வந்தா, எந்த நேரத்தில் வந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே உள்ள ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் ஒருத்தர், வாழப்பாடிக்கு வந்து சொந்தக்காரர்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அப்படி தான். அப்போ அந்த நபர் வந்து தூக்கிட்டு போய் பண்ணியிருக்காங்க. சொந்த சமூகம், ஒரே சொல்கிறீங்க. ஆமாம், வாழப்பாடி ராமமூர்த்திக்கு நெருங்கிய உறவினர் அவங்க. சரியா? அப்போ அவங்க வந்து கொண்டு போக முடிஞ்சு. அந்த பெண்ணை வந்து சொந்தக்கார பொண்ணுன்னெலாம் பார்க்கல, அந்த பொண்ணை வாயை பற்றி கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொன்னது அந்த ஆள் தான். அவருக்கு தண்டனை கிடச்சிச்சு, 5 ஆண்டு சிறை தண்டனையோ என்னமோ இப்போ தான் 2-3 வருடங்களுக்கு முன்பாக கிடச்சிச்சு. நாங்கள் தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் சார்பாக வாழப்பாடியிலேயே நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம். அவனை மட்டும் பண்ணவே இல்லாமல் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கைது பண்ணாங்க. பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்த பின்னாடி தான் கைது பண்ணாங்க. ஆக தூங்குனாங்க, எல்லோரும் தான் தூங்குனாங்க. அந்த பிள்ளையும் தான் தூங்கிச்சு. அதையும் தூக்கிட்டு போய் தான் பண்ணாங்க. அதுக்கு வந்து 12 வயசு தான். வயசுலாம் கிடையாது, ரொம்பலாம் வயசு கிடையாது. 12 வயசு பொண்ணு தான். வாயை பற்றி தூக்கிட்டு போய் பண்ணாங்க. அப்போ இது மாதிரி அதை வந்து ஒரு கேஸாக தான் அணுகுவாங்க. நாங்கள் வந்து போராட்டங்கள் நடத்தும் பொழுது இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துறதுக்காகத்தான் காவல்துறையை சார்ந்தவங்க யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக மாறிடக்கூடாது. அவ்வளோதான், அது மட்டும்தான். அந்த பொண்ணு 10 வயசு குழந்தையா 7 வயசு குழந்தையா அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு கேஸ், அவ்வளோதான். அந்த கேஸை பார்க்குறதுக்காக, விசாரிக்கிறதுக்காக, அது சம்மந்தமான நிகழ்வுகளை அப்படி வச்சுக்கோமே. அது ஒரு ஒர்க் டென்ஷன் கூட பார்க்க வேண்டாமா? ஒர்க் டென்ஷன் கூட பார்க்க வேண்டாமான்னு கேட்குறேன். அவங்க டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி தான் மரத்து போய் தான் சமூகம் இருக்குது. அப்போ இன்றைக்கி அப்படி தான் வச்சுருக்குறோம். இன்றைக்கி இருக்கிற இயந்திரங்கள், அரசு இயந்திரங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. ஒர்க் டென்ஷன். சரி, போலீஸ் அப்படி இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கி அமைச்சர் கீர்த்தனா அவங்ககிட்ட ப்ரெஸ் மீட் இது சம்மந்தமாக கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் விஷயம் கேட்க பேசுகிறாங்க, நான் வேறு ஒரு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டு கூட 10 வயசு சிறுமின்னு சொல்லியே கேட்குறாங்க. அந்த பெண்ணோட அந்த அமைச்சரோட பிஹேவியர் பார்த்தா அதை விட அதிர்ச்சியாக இருக்குது. நான்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன், தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு வெந்து உட்காந்துட்டதுனால எல்லா பெண்களும் அரசியல் அறிவு பெற்றவர்களாகவும் பெண் விடுதலைக்காக நிற்கிறவங்களாகவும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அதோடைய அந்த பெண் தான் கடந்த பயங்கரமாக கத்திருக்காங்க. பெண் உரிமை, பெண் சிக்கல், குழந்தைக்கு சிக்கல்னு அந்த அமைச்சர் கத்திருக்காங்க. அந்த அமைச்சர் கேஸில் அணுகிறாங்களே.
அதான் அவங்க அரசு சார்பானவங்களாம் மாறிட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வரணும். அப்போ அரசு சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அரசு எந்திரங்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அது முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பெண் அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த சம்பவம் சம்பந்தமாக அந்த பிரச்சனை சம்பந்தமான ஒரு ஆழமான அதோடைய வலியும் வேதனையும் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த வலி தெரியும். அவ்வளோனா தெரியாதுன்னு வச்சுக்கிறேன். அவங்களுக்கு அது இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற கோவை மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு சம்பவம், அவ்வளோதான். இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸை நாங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை தட்டி கழிச்சிட்டு போகிறது இருக்குது இல்லையா, அதுதான் அவங்க ஏற்கனவே தலைவர் அது அது சம்பந்தமாக விஜயோட என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது சரியாக இருக்கும்ன்றாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு தெரியணும்ல சம்மந்தமான விஷயங்கள்ல. இப்போ நம்ம பொதுவான ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருமே அங்கலாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாடு அரசு ஆட்சி அமைக்க போகக்கூடிய அது தாவைக்கான்னு யாருமே யோசிக்கலை. தாவைக்கா வந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்களாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எந்த எங்கேயாவது வெளியே நின்றுருக்காங்களா, ஏதாவது ஒரு போராட்ட களங்களில் பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்போ இல்லாதவங்க அவங்க வரும் பொழுது அவங்க அதை மேலோட்டமாகத்தான் பார்க்க முடியும். அப்போ அந்த மேலோட்டத்தினுடைய விளைவு தான் அந்த அமைச்சர் அவங்க சொல்லிட்டு போகிறது. நான் வேறு ஒரு விஷயமா வந்திருக்கேன், நான் இந்த விஷயத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்கு இல்லையா. இது அரசியல் விஷயம் அப்படிங்கிறது இல்லை. நீ ஒரு பொம்பளை அதனால் கேட்குறோன்னு கூட கேட்கலாம். ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு பெண் அமைச்சராக இருக்கீங்க, உங்ககிட்ட இது சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு உரிமை இருக்குது பத்திரிகைக்காரங்க. ஆனால் அது தட்டி கழிச்சிட்டு போகிறது தான். இது எனக்கு அடுத்து என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எங்கள் ஆட்சியில் மேடையில் ஏறி நின்ன உடனே அங்கிள் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது, சரியா? அப்போ அது எல்லாத்தையுமே ஒரே நாளில் மாற்றக்கூடிய விஷயங்கள் இந்த சமூகத்தில் இல்லை. சமூகத்தில் புறையோடி போய் கிடைக்கிற பல விஷயங்கள் இருக்குது. அதில் பெண் பெண் சம்பந்தமான விஷயம் மிகவும் புறையோடி போய் கிடக்குது. எல்லாருமே சொல்கிறது தான். எல்லாரும் முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க வீடுகளில் கூட சனாதன கொள்கைகளை கடைப்பிடிக்காதவங்களாம் இருக்காங்களா? பொம்பளை ஒரு 3 நாள் இருந்து தீட்டுப்பட்டுட்டா அவள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இன்னும் இருக்குதா? இருக்கா? இல்லை. திண்ணையில் படிக்க வைக்கிற குடும்பம் இருக்குதா? இல்லையா? பாயெல்லாம் அலசி போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிற குடும்பம் இருக்குதா? இல்லையா? இது இருக்குது இல்லையா? அப்போ இது மாதிரி சனாதன கொள்கைகளை சனாதன கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிற குடும்பங்களாக பல குடும்பங்கள் இன்னும் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற அதை வேற அறுக்காமல் பெண் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அறுக்க முடியாது. நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுனா இப்படி இருக்கணும், புள்ள பெற்றுக்கிட்டா இப்படி இருக்கணும், மாதவிடாய் ஆகிட்டீங்கன்னா நீ இப்படி தான் இருக்கணும், இப்போனா 4 ஆம்பளைங்க வந்துட்டாங்கன்னா நீ இப்படி தான் இருக்கணும், நீ ட்ரெஸ்ஸு இப்படி தான் போட்டுக்கிறணும். 4 பேர், எந்த ஒரு ஆளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்குது இல்லையா? எல்லா கட்டுப்பாடுகளையும் வச்சு தான் ஒடுக்குறாங்க. அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அந்த சமூகத்துக்குள்ளே தான் அவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன சிந்தனையோடையும் அறிவோடையும் இருக்காங்களோ, அமைச்சராக வந்த உடனே பெண் சம்பந்தமான முழுமை பெறுவதில்லை. இல்லை. அப்போ அதனால் அவங்களுக்கு சொல்வதற்கான எந்த ஒரு விஷயமும் அதில் இல்லை. கையை கட்டிட்டு போயிடுவாங்க. சிஎம்மை கையை கட்டிட்டு போகிறாங்க. சிஎம் யாரை கையை கட்டுறது? பேசவே மாட்டாரு, அவர் பேசவே மாட்டார், மாட்டாரு, சரியா? அப்போ அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் பெண் சம்பந்தமான விஷயங்களை அரசு இயந்திரமாக இருக்கின்ற காவல்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கு அது ஒரு கேஸ் தான். யாராக இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கலாம், 10 வயசு பிள்ளையே விதிவிலக்காக 10 வயசு பிள்ளையே இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் மதுரையில் தல்லாகுளத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அவங்க நேர்மையாக சில விஷயங்களை கையாளுவாங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பேர் சொல்ல விரும்பலாம். அவங்க மதுரையில் தான் இதில் இருக்காங்க, மதுரை பெண் அதிகாரியாக இருக்காங்க. அவங்க தல்லாகுளத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ நேர்மையாக 2 பேர்ட்டையும் ரொம்ப பொலைட்டாக பேசி, எந்த ஒரு ஹார்ஸான வார்த்தைகளும் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ பொலைட்டாக பேசி, அவ்வளோ நேர்மையாக 2 பேருக்குமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கிளியர் கட் பண்ணுவாங்க.
அப்படி ஒரு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆனால் அது எங்கேயாவது விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமும் வந்து கோணலாக இருக்கும் பொழுது நேரே ஒன்று இருக்கிறது தெரியுமா? தெரியாது. கோணலாக இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும். அப்போ அதுதான் இன்றைக்கி இருக்கிற சமூகமாக இருக்குது, சமூகத்தில் இருக்கிற காவல்துறையாக இருக்குது. அப்போ அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் அடிக்கிறதுக்கும் சொன்னதை வந்து ஒத்துக்கொள்ள வைப்பதற்குமான ட்ரைனிங் தானே தவிர மனிதாபிமானத்தோட ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அணுக வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களா தான் கற்றுக்குறாங்க. சில பேர் அவங்களா தான் எடுத்துக்கிறாங்க, அது ட்ரைனிங்காக இல்லை. அப்போ அவங்க எடுத்துக்கிறதுனால தான் சில நேரங்களில் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்கல்ல. இந்த கரூரில் நடந்த சம்பவத்துலலாம் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டபிள் தான் ஓடுறாரு, மூச்சு திணறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரியான மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வந்து காவல்துறையிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருக்காங்க. அப்போ நிறைய பேர் இருக்கும் பொழுது தான் இது ஒரு சின்ன பிள்ளைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெண் அதிகாரியாக இருந்தாலும் எடுக்கணும். அது இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன், ஒரு ஆண் அதிகாரியினுடைய பேச்சுக்களையும் விட ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குன்னு தான் எந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அந்த பெண்கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம். அதுதான் இருக்கிற இன்னைக்கு வந்திருக்க வீடியோ. ஆமாம், அதுதான் அது. அப்போ இதை வந்து நம்ம இப்போ ரம்யா பாரதி அவங்கள மட்டும் போய் குறை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாருமே அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பெண் ஐஏஎஸ் இது டிஜிபி தானே இருந்தாங்க. ஒரு பாலியல் அதுக்கு என்ன ராஜேஷ் தாஸ் அப்படி தண்டிக்கப்பட்டார். அப்போ அவர் அந்த விஷயத்தில் பெண் அதிகாரி அவங்கள வந்து பாலியல் சீண்டல் செய்யறதுக்காக எந்த அதிகாரிகள் போய், எந்த பெண் அதிகாரிகள் எல்லாரும் போய் நின்று கூக்குரல் இட்டாங்களா? எப்படி ஒரு பெண் அதிகாரிக்கு இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை ஏற்படலான்னு சொன்னாங்களா? இல்லை. அவங்கவுங்க வேலையை காப்பாற்றிக்கிறேன்னா, தனக்கான சம்பளத்தை காப்பாற்றிக்கிறேன்னா, அவ்வளோதான். இது ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாகத்தான் கருவாங்க. அது வேலை இல்லை. ஆனால் போலீஸ் வந்து ஒரு சர்வீஸ். அது இதில் இன்னொரு வினோதம் நடந்திருக்கிறது என்னென்னா, இன்றைய காலையில் கூட ஒரு பிரச்சனை, நேற்றைக்கு நடந்தது ஒரு பிரச்சனை. ஒரு ஒரு பெண்மணி வந்து தன்னோட மகனை வந்து கடலில் விட்டாங்க. அப்போ என்ன கேட்குறேன்னா, விஜயண்ணா நீ தானே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, விஜயண்ணா நீ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு ஒரு சினிமாத்தனமான ஒரு கொஷின் பண்ணுறாங்க. அவர் ரிப்ளை பண்ணுறது வேற. இன்னொரு பெண்மணி, உன்னை சினிமா நீ ஒரு ஹீரோ நினச்சாலும் உன்னை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம், நீ சினிமாவில் மாதிரி எனக்கு எங்களை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தவறான ஆப்ரேஷன் பண்ணி கணவர் இறந்துட்டாங்க. அதுக்கும் கதறி அழுகுறாங்க. இன்னொரு சம்பவம், இப்படி சம்பவமாக சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது. திருச்சியில் பார்த்தா ஒரு மாணவிக்கு தவறான ஒரு சிகிச்சை கொடுத்து அந்த நர்ஸுகள் இப்போ வரைக்கும் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. ஆமாம். இப்போ இதை இது மனக்குழப்பப்படுத்துக்கிறதா விஜய் அவங்க எப்படித்தான் பார்க்குறாங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் வந்து பெரும்பான்மையான இந்த இது மாதிரியான சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, விஜய் வந்து சினிமாவில் எப்படி வந்து தனிப்பெரும் தலைவனாக நிறைய ஒரு பஞ்ச் டைலாக் பேசி 100 பேரை அடித்து துவம்சம் பண்ணுற ஒரு கதாநாயகனாக வந்து பார்க்குறாங்க. இது அது படம் சினிமா வேற, இது வந்து நடிக்க முடியாது. இங்கே வந்து நடிக்கிறதுல என்ன வேணாலும் நடிச்சிடலாம். ஆனால் இது நிஜம், அரசியல் பண்ணியாகணும், இந்த மக்களுக்கான விஷயங்களை செஞ்சாகணும், இது வேறு விஷயம். அப்போ இந்த மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, சினிமா பாணியில் விஜய் வந்துட்டால் நம்மளுக்கு செஞ்சுருவாங்கங்கிற ஒரு நீரோட்டமும் இருக்குது, ஒரு கண்ணோட்டமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் என் மகனை கடலில் விட்டுட்டு நீ வந்து காப்பாற்றுங்கிறாங்க, என் புருஷனை வந்து நீ காப்பாற்று அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நேரடியாக முதலமைச்சராக இருக்கிறதுனால வாங்கன்னு சொல்லலை, சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை மாதிரி எங்களுக்கு செய்யுங்க இப்போ, அவ்வளோதான். அந்த ஒரு மாயையும் இருக்குதுன்னா இருக்க தான் செய்யுது. அது ஒரு கடந்த நூற்றாண்டுகளில் வந்து ஒரு 30-40 வருஷமாகவே இப்படி வந்திருக்கு. ஏன்னா திரைப்பட துறையில் இருந்து தான் நிறைய பேர் சிஎம் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ எதை வச்சு அவங்க பண்ணாங்க, எம்ஜிஆராக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்கெல்லாம் கட்டமைச்சது வேறு. எம்ஜிஆர் இவங்கெல்லாம் கூட கட்டமைச்ச விஷயங்கள் வேறு, இவர் கட்டமைச்ச விஷயம் வேறு. அதனால தான் இவங்க அப்படி கத்துறாங்க. கடலில் மாற்றமானு எடுத்துக்க முடியுமா? இது எப்படி இது ஒரு மாற்றம் அப்படின்னு வந்து மாற்றத்தை நோக்கி அப்படின்னு தான் மாறி இருக்கு.
மாறி இருக்குது. ஆட்சி மாறிடுச்சு, வேற ஒருத்தர் கையில் ஆட்சி மாறிடுச்சு. ஆனால் இது வந்து நிரந்தரமான மாற்றத்துக்கான ஒரு வழியா அப்படின்னு சொன்னால் இல்லை. இது ஒரு மாற்றத்துக்கான சிம்டம்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு தேடலை நோக்கி வரலாம். ஏன்னா 12 நாட்கள்ல கிட்டத்தட்ட 30 குற்றங்கள், அதுவும் பெரும் குற்றங்கள்ங்கிறது இங்கே பேசும் பொருளாக இருக்குது. இப்போ நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஒரு அந்த தாவேக்காவை பற்றி ஒரு முன் அபிமானம் நம்ம ஒன்று வைக்கிறோம்ல, அதில் இருந்து சில கணக்குகளை எடுக்கிறோம். ஆனால் மற்ற கட்சிகளும் வரும் பொழுது, ஆட்சிக்கு வரும் பொழுது, நான் தான் சொன்னேன்ல, நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அடுத்துதான் நம்மளுக்கு செய்தி தெரியும். இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது, எல்லா ஆட்சிகள்லையுமே நடக்குது. அதான் நான் சொன்னேன், வெறும் இந்த ஆட்சி மாற்றம் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடாது. அப்போ இவங்களுடைய இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்குவதற்கு சிங்கப்படை என்பது வெறும் லேபிள் தானே? லேபிளை மாற்றிருக்காங்களா? ஆமாம், அப்படிதான் இருக்கு. பிங்க் எப்படி இருந்துச்சு, எத்தனை பேரை காப்பாத்திச்சு சொல்லுங்க. இல்லை ஏன்னா சிங்கப்படைக்கு தலைவராக ஐஜியே சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம சந்தோஷமாயிருவோம்னு சொல்லிட்டு ஒரு வேளை சிரிச்சிருக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை இல்லை இனிமே, அப்படியே எல்லாம் நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டுறான், அதனால் நம்ம கைகட்டி நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கான பொறுப்புகளும் இவங்களுக்கான வேலைகளும் என்னவா இருக்குது அப்படிங்கிறத உணராதவர்களாக இருக்காங்க. இப்போ சிங்கப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அப்போ இவங்க என்ன வகையான வேலை செய்வாங்கன்னு தான் எங்களுக்கெல்லாம் தோணும். இல்லை, நான் என்ன நம்மளுக்கு எல்லாம் தோணும், பெண்கள் அமைப்புகள் பெரும்பாலும் களத்துக்கு வந்துடுறீங்க, போராடுறீங்க, போராட்டத்தின் விளைவாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்படுது. அந்த ஆக்ஷனோட உண்மை இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. போராடாமல் அந்த ஆக்ஷன் போக மாட்டாங்கிறது வேற. ஆனால் அந்த 2 பேரும் உண்மையான குற்றவாளிகளா, என்கவுண்டர் தான் தீர்வுங்கிற ஒரு இமோஷனலாக அணுவது சரியா? அப்போ இது அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக அரசுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்குது. இது பொறுப்போட வேகமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா இந்த தாவேக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கூட்டங்கள்லேயும் கம்பாரிட்டிவாக பார்க்கும்போது கடந்த காலங்களில் அஜித்தோட படுகொலை நடக்கும்போது நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி சொல்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இறங்கி வர்றாரு. அதே மாதிரியா யார் சார் அந்த சார் அப்படின்றதுக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உடனே தண்டனை வாங்கி கொடுத்து அந்த நடவடிக்கை அந்த துரிதம் இருக்குல்ல, பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு எதுவும் மிஸ் ஆகுறமே எனக்கு தோணுது. அதான் உண்மை. அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்குள்ளேயும் அந்த கடந்த ஆட்சிகள் 12 காலமாக கடந்த ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலாக அந்த விஷயங்கள்லாம் அனுபவங்களோட கலந்து வராங்க. இவங்க இப்போ தான் உட்கார்றாங்க. அப்போ இவ்வளோ நாள் சினிமா துறையில் இருந்தவங்க இப்போ உட்கார்றாங்க. சினிமா மாதிரி அதான் சினிமா மாதிரியே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சினிமா மாதிரி உடனே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடலில் விட்டது, வீட்டுக்காரரு இது பண்ணது, இதுக்கெல்லாம் எனக்கு உடனே விஜய் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், படத்தில் நடக்கிற மாதிரியே இங்கே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறது சினிமா பணியெல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறாங்க. அது நடக்கவே முடியாது. ஆனால் சிஎம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. 10 வயசு சிறுமி நாங்கள் எல்லாமே உடன் இருப்போம், ஒரு அறிக்கையோட முடிஞ்சுச்சு, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த பகுதியினுடைய ஐஜிக்கள், டிஐஜிக்கள் அவங்கள துரிதப்படுத்தி அவங்களுக்கு ஒரு குழு அதுதான் அது வேகமாக துரிதமான ஒரு நடவடிக்கை. இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான விஷயங்கள் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது உறவினர்களாலேயும் வீட்டு சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதில் தான் நடக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்போ அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இப்படி இருக்குதுன்னா, அப்போ அதுக்கான கண்காணிப்புகளை என்ன செய்கிறது அப்படிங்கிறது அரசு இறங்கணும், அதுக்கான விஷயங்கள். அப்போ காவல்துறை சும்மா உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக கூத்தடிச்சிட்டு போகிறது இல்லை. அதுக்கான துரித நடவடிக்கைகளை என்ன எடுக்கிறது, இவன் தானா, இதுக்கு மேலே இருக்குதா, இது நெட்வொர்க்காக இருக்குதா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அந்த பிரச்சனைக்கு 2 பேரை நாங்கள் தூக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. அதில் கூட ஒருத்தனை, அவன் பேர் கார்த்தியா என்னன்னு தெரியல, மோகனா கார்த்தியான்னு தெரியல, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரும் பொழுது ஒரு துண்டை தூக்கி ஒரு போலீஸ் மேலே போட்டுறாரு, தலையில் போட்டுறாரு. அவன் வேகமாக தலையை எடுத்துட்டு தன்னோட முகத்தை ஃப்ளாஷ் பண்ணுவான், ஃப்ளாஷ் பண்ணுறான்.
யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் இப்படி மோத்த நான் சொல்றேன் அதே நபர் தான் சொல்றேன், எனக்கு இது சம்மந்தம் இல்லைங்கிற வார்த்தையும் சம்மந்தம் இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறா அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்போ இது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இப்படி நாங்கள் செய்வோம் என்னடா பண்ண முடியும்னு சொல்கிறதுல நிற்கிறானா? இல்லை, நான் நிரபராதிடா, நான் என் முகத்தை காட்டுறேன், ஏன் துண்டை எனக்கு ஏன் துண்டு போடுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறானா அப்படிங்கிறது புரியலை. ஏன்னா ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே நடக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. திமுறோட நான் இது என்ன 10 பண்ணியிருப்பேன் இதே மாதிரி, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா, நான் இன்னொரு 10 நாளில் 20 நாளில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இங்கே நடந்துச்சு இல்லையா, தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை 13 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணால, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பொண்ணை வந்து அவன் வந்து சாயல்குடி பக்கத்தில் தான், கமுதி பக்கத்தில் தான் கைது செய்யப்பட்டான். அவன் வந்து ஏற்கனவே தண்டனை பெற்று ஜாமீனில் வெளியே வந்தோன்னே தான் செஞ்சான். அப்போ அவனுக்கெல்லாம் என்ன இருக்கும்? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் 10 நாள் போவோம், ஒரு மாதம் ஜெயிலில் இருப்போம், திரும்ப வந்துடுவோம். திரும்ப ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம திரும்ப உள்ளே போனால் உள்ளே போகிறோம், இல்லைன்னா வெளியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு உருவாக்கப்படுறாங்க. அப்போ சிறைகள் வந்து அவங்கள அந்த முடிவுகளில் இருந்து அவங்க இருந்தாங்க இல்லையா செயல்கள், அந்த செயல்களில் இருந்து விடுபடக்கூடியதாக அந்த சிறைச்சாலைகள் இருக்கணும். மேலும் மேலும் குற்றவாளிகளாக ஆக்குவதற்கான சிறைச்சாலைகளாக இருக்கக்கூடாது. அப்போ ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்புகளும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குற்றம் செஞ்சு போனாலும் சரி, குற்றம் செய்யாதவனையும் செய்ய வைப்பதற்கான ஒத்துக்கன்னா என்ன அர்த்தம்? செய்யாதவனும் செஞ்சதா வைக்கிறது தான் அர்த்தம். இல்லை என்கவுண்டர் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், எதுவும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா பயப்படும்போது கடந்த காலத்தில் ஆந்திராவில் ஒரு டாக்டர் பாலியல் ரீதியாக 4 பேர் உடனே என்கவுண்டர், ஆனால் உலகமே கொண்டாடிச்சு. ஏன்னா அந்த 4 பேர் குற்றவாளி இல்லைங்கிறது உறுதியாயிருக்கு. என்னன்னா பொதுவான ஜனங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, இப்போ கோவையில் வந்து குழந்தைங்களை வந்து கடத்தினவங்கள வந்து கொன்னாங்கல்ல, அப்படியே நின்ன இடத்துலையே வச்சு கொண்டுட்டாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ அது வந்து உலகமே கொண்டாடிச்சு, அதையும் உலகம் கொண்டாடிச்சு. ஏன்னா குழந்தைங்களை வந்து கடத்துகிறவங்கள வந்து கடத்தல்காரங்களை வந்து கண்டுபிடிச்சி உடனே அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செயலுக்கு கொண்டாடிச்சு. இப்போ நிறைய பேர் வந்து அதில் முகநூல்கள் எல்லாம் போடுறாங்க, அவனை வந்து தூக்கு போடணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்கிறது. அப்படிலாம் இல்லை, அவனை வந்து என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்கவுண்டர் பண்ணுறதுனால ஒரு குற்ற பின்னணிகள் வந்து போயிருமா அப்படின்னா இல்லை. இந்த குற்றம் நடக்காமல் இருக்கணுமா? அப்படின்னா என்கவுண்டர் பண்ணோன்னா, ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணோன்னா இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒருத்தனை தூக்கு தண்டனையில் ஏற்றின உடனே இந்த இது மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும். இல்லை, நடந்துகிட்டே தானே இருக்குது. அது எதுவும் வந்து விதிவிலக்கெல்லாம் இல்லை. அப்போ ஏதோ அந்த மனிதர்களுக்கு தேவையானது வேறு ஏதோ இருக்குது, வேறு அந்த கட்டமைப்பினுடைய மோசமான அந்த பண்பாட்டு தளத்தில் இருக்கிற சிக்கலை சமூகத்துக்குள்ள ஒரு கூட்டு மனப்பான்மையை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் தீர்வு இல்லை. அவங்கள அந்த சமூகத்தினுடைய கூட்டு முயற்சியில் எடுக்கிற அந்த விஷயங்கள் தான் அவங்கள வந்து திசை திருப்ப வைக்கும், ஒரு பொண்ணாக பார்க்குறதுக்கான விஷயமாக கொண்டு வரும். அது வரும் பொழுது தான் இது மாதிரியான குற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும், இது மாதிரியான குற்றங்கள்லாம் இல்லாமல் போகும். இப்போ இல்லாமல் போவதற்கான விஷயத்தை வந்து ஆனாலும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமாம், அது வந்து உளவியலாகவே ஒரு ஃபேமிலியில் அந்த உரையாடல் தொடர்ந்து நிகழ்வு விஷயம் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனாலும் உடனடி தீர்வுன்னு ஒன்று இருக்குது, குறைஞ்சபட்ச நடவடிக்கை ஒன்று இருக்கு இல்லையா? அதில் வந்து அரசோட பங்கு என்ன, இறுதி என்ன சொல்கிறாங்க? கடுமையான தண்டனை கொடுத்து ஜெயிலே இருக்கட்டும். நம்ம இப்போ வருஷக்கணக்கில் குற்றமற்றவர்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இது தெரிஞ்சிச்சு அதனால பிடிச்சி கொண்டு விசாரணையே இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகளை உள்ளே வச்சுருக்காங்கல்ல. அவங்களாம் நிறைய எழுதுகிறவங்களா இருக்காங்க, பெண்ணியவாதிகளாக இருக்காங்க, அவங்களாம் உள்ளே இருக்காங்க. அப்போ இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு ஏன் 90 நாள் ஆனவுடனே பெயில் கொடுக்குற? அப்போ சட்டத்தில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்களை கடுமையானதை கடுமையாக்கணும்ல, கடுமையானதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணணும்ல. அதை பண்ணணும்னா அரசு தான் பண்ணணும், அதை அரசு தான் எடுக்கணும். அதை நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் சொல்லி இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும். போக்சோவில் வந்தாங்கன்னா 2-3 பேருக்கு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு பெயிலே கொடுக்காம தண்டனை மட்டுமே வந்து தண்டனையே அறிவிச்சிருக்காங்க, போக்சோ வழக்குகள்லேயே நடந்திருக்கு. இது மாதிரியான அதை நம்ம கொண்டாடுறோம், வழக்குகள் தான், தூக்கு கிடையாது, தண்டனை கொடுக்கறதையே நம்ம வந்து வாச்சாத்திக்கே அது வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது மாதிரி அது வருஷக்கணக்கில் நடந்தால் கூட
ஒரு தீர்ப்பு கிடைச்ச உடனே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அது மாதிரியாக கடுமையான தண்டனைகள் மூலமாக, கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக உடனே நம்மளை எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் மானாமதுரையில் ஒரு பையனை வந்து கொன்னாங்கல்ல, அவனை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனுக்கு வந்து ட்ரோன் வச்சு தேடியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, காவல்துறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரோன் வைக்கிறேன், காவல்துறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறேன், அது இல்லைன்னா பேசாமல் போட்டுறேன். இப்போ இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? பக்கத்தில் இருந்த சிசிடிவி மட்டும் வச்சு பார்த்தோம், அதில் இந்த கார்த்திக் வெளியிடவே இல்லை, ஏற்றிட்டு போனது இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ இது ஏற்றிட்டு போனானா எங்கே போனா, ஏற்றிட்டு போனானா பொதுவெளிக்கு சொல்லணுமா இல்லையா? அது இருக்கணும்ல. அப்போ அதனால குற்றம் பண்ணும்போது வீடியோ வந்தால் வெளியிட்டுருவாங்க, அது கூட்டு போகிற மாதிரியா வந்துடும், ஆனால் இதில் வெளியிடவே இதுவே சம்திங்காக இருக்குது. அப்போ இதுக்குள்ள ஒரு ஐயப்பாடுகள் இருக்குது. அப்போ நிறைய விஷயங்களில் உண்மையான குற்றவாளிகள் வந்து இல்லை. இந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் வந்து அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க, வரவே இல்லை, சீனுக்கே இல்லை. அப்போ இது மாதிரியாக விடுபடும் பொழுது இது மாதிரியாக வேறு குற்றவாளிகளை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கிறது நிறைய நடக்கிறதுனால ஐயப்பாடுகள் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் உண்மை தெரியலல்ல, எதுதான் அப்படிங்கிறது உண்மை தெரியுது. அப்போ அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். அவனே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான், நான்லாம் இது பண்ணிட்டு போகலை அப்படின்னு. ஆனால் இன்னொன்றும் சொல்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுப்பான் பக்கத்து வீட்டுக்காரன், அதனால் வாங்கி கொடுப்பான் சாப்பிட்றதுக்கெலாம். அது மாதிரி நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கிருக்கேன், அதில் தான் போனது நான் இல்லை. இது அப்போனா எங்கே கூட்டி கொண்டு போய் விட்டேன், அங்கேருந்து யார் கூப்பிட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காவல்துறை, உளவுத்துறை, எத்தனையோ பிரிவுகள் வச்சுருக்கீங்கல்ல. இந்த பிரிவுகள்லாம் எதுக்கு இங்கே இதுக்கு மட்டும் தூங்குமா அப்படின்னு கேள்வி வருது இல்லை நம்மளுக்கு. அப்போ இதை முடுக்கி விடுவதற்கு, இதை வந்து துரிதப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக இருக்கிறவர் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா காவல்துறை. ஒரு உண்மை அறியும் விஷயம் தான் உங்களை மாதிரி பெண்களை வைப்பு கூடுதலாக இதில் நியாயம் கிடைக்க போராட வாய்ப்பு. ஆமாம் பண்ணுவாங்க, இப்போ வந்து பண்ணலாம். ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து அதாவது என்னென்னா இது மாதிரியான நானே அதை பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி கூட சேலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க, பல பெண்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து. பக்கத்தில் கோவைங்கிறதுனால சேலத்தில் வச்சுருக்காங்க பல அமைப்புகள்லாம். இந்த கோவை சிறுமியினுடைய உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. இது மாதிரி பரந்த அளவில் பெண்கள் அமைப்புகள் வந்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் கூட யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான், இது மாதிரி சில பெண்கள் அமைப்புகளை இணைச்சிட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு இந்த விஷயம் வந்து யாரும் ஈஸியாக சொல்லிடுற மாதிரி இல்லை, ஆட்சி மாறின உடனே எல்லாம் மாறி போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா இது கையெழுத்து போட்டு நிறுத்துறதா? இல்லை, கிடையவே கிடையாது. டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடுனீங்கன்னா பக்கத்து டாஸ்மாக் கடையில் போய் குடிச்சிட்டு வந்துடுவான். அது மாதிரி தான் நீங்கள் என்ன விஷயங்களை சொன்னீங்கன்னாலும் இன்னொரு இடத்துல ரேப் பண்ணுவோம். கோயம்புத்தூரில் நடக்கக்கூடாதா? இப்போ கோயம்புத்தூரில் வேறு வேட்டை நடந்துக்கிட்டு இருக்குதா, இன்னொரு இடத்துக்கு போவான். குற்றவாளிகளை மனதளவில் பாலியல் வக்கரம் பிடிச்ச குற்றவாளிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா எல்லோரும் குற்றவாளிகளாக தான் நிற்கிறாங்க. பாலியல் குற்றவாளிகளாக நிற்கிறதுக்கு நிறையா ஆண்களுக்கு அவ்வளோதான். ஆண் பிள்ளைகளை வந்து வளர்க்குற விதமும் இருக்கு இல்லையா? பொம்பளை பிள்ளைங்கள நீ வெளியே போய் வரப்போ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறோம். ஆம்பளை பிள்ளைகள நீ வெளியே போயிட்டு போய் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அதான். அப்போ ஆண் குழந்தைகளை வந்து சொல்லி வளர்க்க வேண்டிய சமூகமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு மாற்றணும். ஆண் குழந்தைகளுக்கு வந்து சொல்லணும், பொம்பளை பிள்ளைன்னா நீ எப்படி பார்க்கணும், நீ உன்னையை எப்படி பார்த்துக்கிறணும், பிள்ளைங்களை வந்து எப்படி பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வளர்க்கணும். ஓகே உங்களுடைய என்ன சொல்கிறதுல இது வந்து ஒரு வெறுமனே அரசையோ தனிநபர்களையோ குறை சொல்வதை விட ஒரு சமூக கூட்டுக்குழுப்புகின்ற மிக முக்கியமான மையத்தை தொற்றுறீங்க. போராட்டங்கள் முன்னெடுக்க போகிறதாகவும் சொல்கிறீங்க. உங்கள் விமர்சனங்களை உங்கள் பார்வை அப்படியே மக்கள் பார்வையை விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்து நேரம். நன்றி.